இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை திரு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் இனிய நாளாக ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து இந்த நாளை தொடங்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். எதை தொடர்ந்து விரும்புகின்றோமோ அந்த விருப்பத்தை ஆண்டவர் கண்டிப்பாக நிச்சயமாக ஆசீர்வதிக்கின்றார், கொடுக்கின்றார் என்பதுதான் இன்றைய நாளுடைய நற்செய்தியுடைய ரத்தின சுருக்கம். பிரியமான சகோதர சகோதரி, ஒரு முறை மாண்டிச்சேரி டீச்சர் ட்ரைனிங் பிள்ளைகளுக்கு பொங்கல் விடுமுறைக்கு முன்பாக நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அது கண்டிப்பாக இந்த பொங்கல் விழாவுக்குள் நடக்கும் என்று அனுப்பி வைத்தோம். அதில் லட்சுமி என்ற மாணவி பொங்கல் விடுமுறைக்கு பிறகு புத்தாடையை அணிந்து வந்தார். அவரிடம் கேட்கின்ற போது, ஃபாதர், நீங்கள் சொன்னது அப்படியே நடந்துச்சு என்று கூறினார். என்ன என்றால், அந்த லட்சுமியோடு பிறந்தவர்கள் 3 பெண் குழந்தைகள். ஆனால் அவருக்கென்று இருப்பது அவருடைய பெரியப்பா மகன்கள், 2 மகன்கள். அதில் மூத்தவர் சென்னையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். கடந்த 3-4 ஆண்டுகளாக லட்சுமியிடம் தன்னுடைய அண்ணன் பெரியப்பா மகன் பேசுவதில்லை. இந்த லட்சுமி நினைத்து கொண்டாராம், இந்த பொங்கல் விழாவின் போது சென்னையிலிருந்து வரக்கூடிய என்னுடைய அண்ணன் என்னோடு பேச வேண்டும், என்னோடு பேச வேண்டும். இவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அவருடைய சிந்தனையில், அவருடைய எண்ணத்தில், அவருடைய விருப்பத்தில் இந்த ஆண்டு பொங்கல் விழாவில் எங்கள் அண்ணே பேசணும் பேசணும். பிரியமானவர்களே, அவருடைய எண்ணம் போல் நடந்தது. பொங்கல் விழாவிற்கு வந்த அண்ணன் ஒரு அருமையான அழகான சுடிதார், அதை தொடர்ந்து செலவுக்காக, பொங்கல் செலவுக்காக 1200 ரூபா என்று கொடுத்து என்று பேசினார். எனக்கு இதை விட மேலானது எதுவும் இல்லை, ஆகையால் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்தது என்று கூறினார். நான் சொன்னதால் நடக்கவில்லை, ஆனால் அவர் பாசிட்டிவாக நினைத்தார். அவருடைய விருப்பம் போல எங்கள் அண்ணன் பேசணும், எங்கள் அண்ணன் பேசணும், இந்த பொங்கல் விழாவுக்கு வரக்கூடிய எங்கள் பெரியப்பா மகன் அண்ணே என்னோடு பேசணும் பேசணும் பேசணும். பேசியது மட்டுமல்ல, சுடிதாரும் 1200 ரூபா பணமும் கொடுத்து அந்த பொங்கல் விழாவை மிக சிறப்பான விதத்தில் இந்த ஆண்டு கொண்டாடினோம் என்று சொன்னார். பிரியமான சகோதர சொல்லே, நம் எண்ணம் போல வாழ்க்கை என்று சொல்வார்கள். நம் விருப்பம் போல தான் அத்தனையும் நடக்கும் என்று சொல்வார்கள். நிறைய நேரங்களில் திருமணம் நடக்க மாட்டேங்குது அல்லது வேறு ஏதாவது காரியம் நடக்க மாட்டேங்குது என்றால் என்ன காரணம்? நடக்க வேண்டும் என்று முதலில் அந்த குறிப்பிட்ட நபர் நினைக்க வேண்டும், எண்ணத்தில் நிறுத்த வேண்டும். நிறுத்தவில்லை என்றால், நினைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அந்த காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். இங்கே என்ன நடக்கின்றது? பிரியமான சகோதர சொல்லே, தொழு நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்து ஆண்டவருடைய காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று மன்றாடுகிறார். இயேசு அவனுடைய கையை தொட்டு நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். நோய் நீங்கியது. பிரியமான சகோதர சொல்லே, இன்றைக்கு பாசிட்டிவாக நினைப்பதாங்க ஜெபம். இன்றைக்கு இந்த நாள் இணைய நாளாக அமைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக இணைய நாளாக இருக்கும். அல்லது இந்த நாள் இப்படித்தான் இருக்குமோ என்று எழுந்திருக்கின்ற போதே சோகத்தோடும் விரக்தியோடும் கவலையோடும் கண்ணீரோடும் அல்லது மன சங்கடத்தோடும் விருப்பம் இல்லாமல், ஒரு ஆர்வம் இல்லாமல், ஐயோ இன்றுமா என்ற சிந்தனை இருந்தால் அந்த நாள் முற்றிலுமாக நமக்கு ஆசீர்வாதத்தை தராது. பிரியமான சகோதர சூழலே, நிறைய நேரங்களில்
பாசிட்டிவாக நினைத்தாலும் கூட ஒரு சில காரியங்கள் நெகட்டிவாகவும் போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் இருந்த போதிலும் நம் எண்ணம் ஒரு சில காரியங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும், ஒரு சில காரியங்களை நாம் வெற்றி பெற வேண்டும், ஒரு சில நிகழ்வுகள் இன்னும் அற்புதமாக நடக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் விரும்ப வேண்டும். தொடர் ஜெபம் என்பது என்ன? இந்த காரியத்தை ஆசீர்வதிங்க, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் குடியார கணவனை ஆசீர்வதிங்க, அல்லது என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அல்லது ஒரு சில கெட்ட காரியங்களாக நடந்தேறி கொண்டிருக்கிறது, வாழ்க்கையில் முன்னேற முடியாத சூழ்நிலை, இன்றும் நாங்கள் வாடகை வீட்டிலே இருக்கிறோம், அல்லது கடன் சுமை, அல்லது இப்படிப்பட்ட சங்கடத்தோடு இருக்கிறோம், மனக்கசப்போடு இருக்கிறோம், பிரிந்து வாழ்கிறோம், இன்று பலதரப்பட்ட நிலை இருக்கலாம். இவை அத்தனையும் நடக்கும், முடியும், கூடும் என்று யார் நம்புகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக இதை கடந்து வருவார்கள், இதில் வெற்றி பெறுவார்கள் என்றால் அது மிகையாகாது. நாம் என்ன கேட்டாலும் விழிப்புடனும் எச்சரிக்கையோடும் கேட்க வேண்டும், விரும்ப வேண்டும். ஒரு சில காரியங்கள், ஒரு பெண்மணி ஒருவரை காதலித்து வருகிறார். அவருடைய பெற்றோர்கள் என்னிடம் ஃபாதர், காதலிக்கிற பயலிடமிருந்து என் மக விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு முன்பாக அந்த பெண்மணி என்னிடம் ஒரு கவுன்சிலிங்காக வந்தவர், ஃபாதர், எனக்கும் நான் லவ் பண்ணுறவனுக்கும் கல்யாணம் நடக்கணும் வேண்டிக்கங்க. பெற்றோர்கள் கல்யாணம் நடக்கக்கூடாது என்று வேண்டிக்கொள்ள சொல்கிறார்கள். அந்த மகள், நான் விரும்பியது நடக்கணும் ஃபாதர், வேண்டிக்கங்க என்று சொல்கிறார். கடவுள் யாருடைய விருப்பத்தை கேட்டு அதன்படி பூர்த்தி செய்வார்? பிரியமான சகோதர சொல்லே, கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நாம் விழிப்போடும் நாம் விரும்ப வேண்டும். அந்த விருப்பம் ஆண்டவருக்கு பிடித்தமான விருப்பமாக அல்லது ஆண்டவருக்கு ஏற்ற விருப்பமாக அமைய வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனையோடு விசுவாசத்தோடு இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, என்னுடைய விருப்பமும் எதிர்பார்ப்பும் நிறைய இருக்கின்றது. பலதரப்பட்ட போராட்டங்கள், வியாதியால், கஷ்டத்தால், கடன் சுமையால், மன ரீதியான, உடல் ரீதியான, உறவு ரீதியான போராட்டங்களை நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம். அப்பா தகப்பனே, நிறைய சூழ்நிலைகளை நாங்கள் இன்னும் எந்திரிக்க முடியாத ஒரு நிலை, போராட முடியாத நிலை, மறையன் உடைய வல்லமையான நிரப்புங்க. எங்களுடைய விருப்பம் நிறைவேற, நாங்கள் சாட்சிய வாழ்வு வாழன், என் விண்ணப்பம் நிறைவேற, ஏதோ நான் விரும்புகிறேன் என்று சொன்ன தேவனே, வாங்கப்பா, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்களை தொடுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, என்னுடைய விருப்பத்தை நிறைவு செய்யுங்க. நாங்களும் நம்முடைய பிள்ளைகள் தானே, என் குடும்பத்தில் நீங்கள் தங்கணும், ஆசீர்வதிக்கணும், நல்லது என் பிள்ளைகளுக்கு நடக்கணும். தை பிறந்தால் வழி பிறக்கு என்று சொல்கிறார். இதோ ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்லதே நடக்கப் போகுது என்பதுதான் எங்களுடைய தலையான விசுவாசம். அப்படிப்பட்ட வல்லமை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை நிரப்பி என்று உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.